ராமானுஜர் வாதம் பண்ணி வீழ்த்துவது அப்புறம், ராமானுஜர் வந்த மாத்திரத்திலேயே தவறான கொள்கைகள் பூமியில என்னென்னலாம் பிரச்சாரத்துல இருந்ததோ அதெல்லாம் தானா காணா போயிடுத்தான். வியாக்கியானத்திலே உதாரணம் சொல்கிறார்கள், சிங்கம் சண்டை போட்டுத்தான் மிருகங்களை வீழ்த்தணும்னு தேவையில்லை. சிங்கத்தை கனவுல பார்த்தாலே மிருகங்கள்லாம் பயந்து ஓடிடும். சிங்கம் நேர்ல வந்துடுத்துன்னா மிருகங்கள் எதிர்த்து நிக்குமா? அது போல ராமானுஜருடைய வரவை பார்த்தவாறே நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன. இந்த உலகத்திலே பொய்யான வாதங்களின் மூலம் கட்டமைக்கப்பட்ட தாழ்ந்த கொள்கைகள், எத்தனையோ தாழ்ந்த சித்தாந்தங்கள் வேதத்தை மறுத்து வேதத்துக்கு தப்பர்த்தம் கூறி பல பல சித்தாந்தங்கள் வேதத்துக்கு முரணாக உருவாகி இருந்தன. அவையெல்லாம் தானா போயிடுதான். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறான்னா, ராமானுஜர் எப்ப பார்த்தாலும் போய் வாதம் பண்ணி கொண்டே இருந்தார், வாதம் பண்ணி வீழ்த்தினார். அவர் வாழ்க்கையில அவர் வாதம் பண்ணதுங்கிறது ரொம்ப குறைச்சல். ஏன்னா அவர் அதை தாண்டி எத்தனையோ பணிகள் அவருடைய பக்தியை அவருடைய கத்தியத்திரயம் என்னும் நூலிலும் நித்திய கிரந்தத்திலும் பார்க்கலாம். அவருடைய அனுஷ்டானத்தின் பெருமை அவர் வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர் ஞானத்தின் பெருமையை வேதார்த்த சங்கிரகத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் காணலாம். அவர் செய்த சமூக பணிகள் இன்று வரை அது கோவில்களில் இருப்பதையும் பல அடியார்களின் குடும்பங்களில் இருப்பதையும் காணலாம். அவருடைய மேனேஜரியல் எபிலிட்டி, நிர்வாகத்திறன், ஸ்ரீரங்கத்திலும் திருநாராயணபுரத்திலும் திருமலையிலும் அவர் ஏற்படுத்தி வைத்த விதிமுறைகள் அதிலே காணலாம். எத்தனையோ பணிகள் செய்தார். நடுவுல கொஞ்சம் வாதம் பண்ணார். ஆனா எல்லாரையும் வாதம் பண்ணித்தான் வீழ்த்தணும்னு இல்லையா. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன. ராமானுஜர் வரதை பார்த்ததுமே பல பேர் தப்பான கொள்கைகள் தவறான வாதங்களின் அடிப்படையில பொய்யான பிலாசபிஸ் வேதத்துக்கு முரணாக ஏற்படுத்தி வைத்தார்கள். அதெல்லாம் எப்படிப்பட்டதான்? நாட்டியனா நிலைநாட்டிய. எதை வச்சு? வேதத்தின் அடிப்படையில நிலைநாட்டினா அது நிலைத்திருக்கும். இது தங்களுடைய பொய்யான வாதத்தின் மூலம் கட்டமைத்து ஜோடித்து வைத்து நாட்டிய நீச சமயங்கள், அப்படி ரொம்ப தாழ்ந்த கொள்கைகள் மாண்டன. அதெல்லாம் தானா போயிடுதான். மணவாள மாமுனிகள் வர்ணிக்கிறார், சாருவாக மதம் நீரு செய்து சமண செடிக்கணல் கொளுத்தியே சாக்கிய கடலை வற்றுவித்து மிகு சாங்கிய கிரி முறித்திட மாறு செய்திடு கணாத வாய்தியர் வாய்த்தகர்த்து அறம் மிகுத்து மேல் வந்த பாசுபதர் சிந்தியோடும் வகைவாது செய்த எதிராசனார் கூறுமாகுரு மதத்தொடு ஓங்கிய குமாரிலன் மதம் அவற்றின் மேல் கொடிய தர்க்கச்சரம் விட்ட பின் குறுகி மாயவாதியரை வென்றிட மீறிவாதில் வரும் பார்க்கரன் மத விலக்கடி கொடி எறிந்து போய் மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாளும் மிக வாழியேன்னு பல பல கொள்கைகள் ராமானுஜரை எதிர்த்து வாதம் பண்ண வந்தார்கள். இவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள்லாம் விழுந்து விட்டார்கள். அதனால நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன. பொய்யான வாதங்களால் கட்டமைத்து ஜோடிக்கப்பட்ட தாழ்ந்த கொள்கைகள் அவை அழிந்தே போயின. இது முதல் மாற்றம்.